நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க அப்பா பார்க்க போறீங்க. Are you serious? நான் பார்க்க போறேன். ஆமா, உனக்கு சந்தோஷமான விஷயம், அத்தைக்கு சந்தோஷமான விஷயம், தாத்தாக்கு சந்தோஷமான விஷயம், எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு தானே ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. நீ சித்தப்பாக போறடா, நான் அப்பாக போறேன். சரி அண்ணா, எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்பா ஆயிட்டீங்கன்னு முறையா கேட்டதும் எப்படி இருந்தது? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடா. அக்கா, மாலதி, என்னாச்சு? ஆர் யூ ஓகே? விஸ்வா, எனக்கு கெட்ட கனவு வந்தது. அக்கா எங்க இருக்கா? அண்ணி இந்த நேரத்துல அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. ரிலாக்ஸ். ஏன், என்னாச்சு? அவளோட ரூம்லயா? ஆமா, அவங்க ரூம்ல தான். Thank God. அவ நல்லா இருக்கா? எஸ், உங்க அக்கா நல்லா தான் இருக்காங்க. படுத்து தூங்க. Mrs. Jeevitha, it's done. Sister, madam ku dress change பண்ணி விடுங்க. Mr. Vinay, சொல்லுங்க டாக்டர். process complete ஆயிடுச்சு. ஜீவிதா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிய வந்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கேஸ் டாக்டர் ராகுல் ஹேண்டில் பண்ணுவாரு. ஓகே டாக்டர். Thank you. வெல்கம். ஜீவிதா, போலாம். ஒரு நிமிஷம் இங்க உட்காரு. மிஸ்டர் வினய், இந்த மெடிசனை ஜீவிதாவுக்கு அவசியம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் நல்லா எடுக்க சொல்லுங்க. சரி. ஆனா இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, அவங்க பழசையெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும். அவங்க எதையும் நினைச்சு ஸ்ட்ரெயின் பண்ணாம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஆல்ரைட். டேக் கேர். ஜீவிதா, வா போலாம். பார்த்து. எனக்காக இல்லாட்டி பரவாயில்ல, உனக்காக இல்லாட்டி பரவாயில்ல, ஓ வயித்துல இருக்கிற குட்டி பாப்பாக்காவது சரிக்கா? வீட்டுக்கு போலாமா? ஜீவிதா, இங்க பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்கிறது?
எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஜீவிதா, இந்த மாதிரி பேசாம இருக்காது, ஏதாவது பேசு. ஜீவிதா ப்ளீஸ், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது பேசு. நீ இப்படி உடைஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஜீவிதா, 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 கொஞ்சம் நான் சொல்றது கேளு. நாம இப்போ என்ன செஞ்சோமோ அதை நல்லா தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கோம். ப்ளீஸ், நீ இப்படி இருந்தா எப்படி? ப்ளீஸ் ஜீவிதா, என் கூட பேசு. உனக்குள்ள வளர்ற என் உயிரை ஜாக்கிரதையா பார்த்துக்க. மிஸ்ஸஸ் ஜீவிதா, இட்ஸ் டன். ஜீவிதா, எல்லாம் சரியாயிடும். நாம இழந்தது கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியே ஜீவிதா, உன்னை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு பொண்ணு பிறந்தா எப்படி இருக்கும்? அவளும் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரி அழகா இருப்பா. நாள் பூரா உங்க ரெண்டு பேரையும் வரைஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை நமக்கு பையன் பிறந்துட்டானா? அப்படி ஒரு பையனா பிறந்தானா அவனையும் நான் பெயிண்டர் ஆக்கிடுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணுவோம். விஸ்வா, எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனா அப்பா ஒரு அன்பு மட்டும் கிடைக்கல. ஏன் குழந்தைக்கு அந்த ஏக்கமே இல்லாம கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அம்மாவை நான் இருப்பேன்.
ஜீவிதா, டிஃபன் சாப்பிடு. இங்க பாரு, நீ சாப்பிட்டா தான் மருந்து சாப்பிட முடியும். வெறும் வயிற்றுல மாத்திரை போட முடியாது. சீக்கிரம் வந்து டிஃபன் சாப்பிடு. நீ இப்படி உடஞ்சி போகக்கூடாது. நீ இப்படி இருந்தா எப்படி உன்னால மாலதிக்கு போன் மேர தர முடியும்? நீ தெம்பா இருக்கணும். இந்தா, யாருன்னு பாக்குற? நீ சாப்பிடு. மாலதி அண்ணியை பார்க்கணுமா? மாலதி ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா? என்ன பண்ற? ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். என்னன்னு கேட்கல. சொல்டா. சிட். மாலதி, ஏன் கண்ணை மூடிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில என்னோட கண்ணை திறந்த உடனே ஓ முகத்துல தான் முழிக்கணும்னு நினைச்சேன்க்கா. நீ எனக்கு தெய்வம் தந்த என் அக்கா. அரு, உன்னோட இந்த 400 வாட் சிரிப்பு இருக்குல்ல, இந்த சிரிப்புக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எல்லா சிரிப்பும் கண்டிப்பா தோத்தணும். அக்கா, உன்னோட இந்த அன்பான சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுது. ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டேன்ல, அதனால தானே. எனக்கு தெரியும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ என்கிட்ட ஒரு நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. சித்தி, ஏன் என் மாமா இவ்ளோ தொல்லை பண்ண, ஏன் இவ்ளோ பிரச்சனை கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன திட்டி தீத்துருவாக்கா. கண்டிப்பா விட மாட்டா. வந்து மாலதி, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. போ. என்னடா பண்ற? விஸ்வாவா, சீக்கிரம் வந்து அவளை ரூம் கூட்டு போ. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. அவ ஏன் டல்லா இருக்கானா? ராத்திரி முழுக்க அவ சரியா தூங்கல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கா. நீங்க போங்க, கொஞ்ச நேரத்துல நாங்களே வரோம். பரவாயில்ல மாமா. அக்கா, நீ ரெஸ்ட் எடு, நான் போறேன். பாய் பாய் குட்டிமா. பாய் மாமா. பாய். சுந்தர், நான் ரொம்ப நேரமா காஞ்சனாவை தேடிட்டு இருக்கேன். அவன் எங்க இருக்கானே தெரியல. நீ என்னாச்சு சுந்தர்? எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஆச்சரியமா இருக்கு. வினய் மாதிரி ஒரு டேலண்டான லாயர் இது வரைக்கும் எந்த கேஸ்லையும் தோத்ததே இல்லை. எவ்வளவு ஈஸியான கேஸ், அதுவும் ஜீவிதாவுக்கு சாதகமான கேஸ். இருந்தாலும் என்ன சுந்தர்? ஜீவிதாவுக்கும் வினைக்கும் நல்லாவே தெரியும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க ஜெயிக்க போறது உறுதின்னு. ஆனா கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஏன் அவங்க பின் வாங்கிட்டாங்க? ஏன் இந்த கேஸை கைவிட்டாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். வினய், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கிறது நல்லதில்ல. நம்ம போய் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். வேண்டாம் ஜீவிதா, இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னா மாலதியோட ஆபரேஷன் நடக்காமையே போகலாம். வினய், மாலதி தவிர மத்த எல்லார்கிட்டயும் இதை பத்தி சொல்லலாம்ல.
இப்போ மத்தவங்க கிட்ட சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசி. அதோட அவ ஆபரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டா. ஜீவிதா, நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். நீங்க சொல்றது சரிதான் வினய். நான் இப்பவே கிச்சனுக்கு போயிட்டு வரேன். ஜீவிதா, நீ பிசிக்கலா டயர்டா இருக்க. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அது வினய், நான் இப்படியே ரூம்ல உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தம், உள்ள வாங்க. எப்படி இருக்க ஜீவிதா? ஜீவிதா, பிரெக்னன்சியோட முதல் 3 மாசத்துல ரொம்ப பத்திரமா இருக்கணும். இந்த நேரத்துல அம்மாவையும் குழந்தையும் 2 பேரையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதனால என் ஃப்ரெண்டு கவிதா அவ கையால செஞ்ச ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று உனக்காக அனுப்பி வச்சிருக்கா. இதை சாப்பிட்டா குழந்தையோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குமா. அப்புறம் உன்னோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, அம்மா அம்மா, நான் ஸ்வீட் அப்புறமா அவளுக்கு சாப்பிட கொடுக்குறேன், கொடுங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அவ இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா. கொடுங்கம்மா. பரவாயில்லம்மா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நாளாவே நீ ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா ஜீவிதா, இந்த நேரத்துல உனக்கு ரொம்ப ரொம்ப ஓய்வு தேவை. உட்காருமா. வினய், என்னால வீட்ல இருக்கிறவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையோட விளையாட முடியாது. ஜீவிதா, இந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் நீ போய் எல்லார்கிட்டயுமே சொல்லிடு. தருண், ஜீவிதாக்கும் சாப்பாடு வைங்க. ஜீவிதா, உன்னோட டயர்ட்லாம் போய் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றியாமா? ம். டாக்டர் மேரா கால் பண்றாரு. நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர் மேரா. ஆமா, இப்போ வா. ஒரு குட் நியூஸ். நம்ம மாலதிக்கு ஒரு டோனர் கிடைச்சிட்டாங்க. என்ன? வாட்? என்ன, மாலதிக்கு டோனர் கிடைச்சிட்டாங்களா? கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, உனக்கு நன்றிப்பா. அத்தா, அம்மா, இட்ஸ் a வெரி குட் நியூஸ். நான் இப்பவே மாத்திய கூட்டிட்டு வரேன். அடே விஸ்வா, சொல்றத கேட்டு போ. இங்க பாருங்க, இந்த வாட்டி நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, மறுபடியும் நாம எடுக்க போற டெஸ்ட்டை ரொம்ப கவனமா எடுக்கணும். ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஃபெயில் ஆயிடக்கூடாது. நீ சொல்றத நான் 100க்கு 100% ஒத்துக்கிறேன். இது முதல்லயே நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த டோனர் நமக்கு கடவுள் மாதிரி அமைஞ்சிருக்காரு. என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இவரோட போன் மேரவும் மால்தியோட போன் மேரவும் 100% மேட்ச் ஆயிடும்.
அட ஜீவிதா செல்லம், ஏதாவது சொல்ல. மாலதிக்கு டோனர் கிடைச்சிட்டாரு. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சொல்ல? எப்படி நமக்கு நம்பிக்கை வராம இருந்துச்சோ அதே மாதிரி இவளுக்கு நம்பிக்கை வரல போல. அது மட்டும் இல்லாம பார்க்க டயர்டா இருக்கா. ஜீவிதா, கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன? ம். சீக்கிரமா சாப்பிட்டு ரெடி ஆயிடு. நம்ம டாக்டர் டோனரை இன்ட்ரடியூஸ் பண்றேன்னாரு. ஆனா வினய், டோனரை பாக்குறதுக்காக ஜீவிதாவை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு?